विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् அம்பாளுடைய திருமுக மண்டலத்துக்கு சொல்றாரு. இப்ப அம்பாளுடைய ஒரு உதடுகளை சொன்னோம். அந்த உதடுகளும் எப்படி இருக்கு? புத்திரிப்போட இருக்கு. பிட்டம்னாலே சிரிப்பு. அது எப்படி இருக்குன்னா, அது உதட மட்டும் அதிகணும். பல் வச்சு அப்பப்ப ஒரு செகண்ட் தெரிஞ்சு மறைஞ்சுக்கணும். இந்த மின்னல் அடிக்கும் பொழுது மின்னல் எப்படி ஒரு செகண்ட் அரைஞ்சு மறைஞ்சு போறதோ, அதே இதோ ஒரு திருப்பி திருக்கிறதுக்காக பல் வர்றது தோணி செகண்ட் நின்று போயிடும், மறுபடியும் மறைஞ்சுக்கணும். அது போல சிரிச்சா அதுக்கு மந்த ஸ்மீதம். அப்படிதான் சிரிக்கணும்னு சொல்றது. ஆசம்னு சொல்ற வாயை திறந்து சிரிக்கிறது, அதுதான். அதை விட கை கொண்டு ஓஹோன்னு சிரிக்கிற பார்த்தீங்கன்னா அதுக்கு அட்டகாசம். அது இன்னொருத்தர கேலி பண்ணணுங்கிறதுக்காகவே சொல்ற பாரு சிரிக்கிற பார்த்தா அதுக்கு விகடாட்டகாசம். இவைகள்லாம் பாபத்தை கொடுக்கிறது. எப்படி சிரிக்கணும்? புன்சிரிப்பு முகத்துல ஒரு மாறுதலை உண்டு பண்ணணும். அவ்வளவுதான். அப்படி சிரிச்சோமையான அந்த முகத்துல உண்டாகக்கூடியதான மாறுதல்னால இவருக்கு சரீரத்துல ஒரு சேஞ்ச் ஏற்படுறது நல்லது ஏற்படும். ஒரு எக்ஸசைஸ் மாதிரி சிரிக்கணும் மனுஷன். ஆனா கைகொட்டி சிரிக்கிறது இல்லை. சிரிப்பு வேணும். சிரிப்பு வேணும்னா என்ன வேணும்னா மனசுல நிம்மதி வேணும். மனசுல நிம்மதி இல்லாதப்பெல்லாம் சிரிச்சா அது சரியா வராது. மனசுல நிம்மதி வேணும்னா அம்பாளுடைய அனுகிரகம் வேணும். அந்த அம்பாளுடைய அனுகிரகம்னா அம்பாளை சிரிக்கிறதா தியானம் பண்ணணும். ஆனா மந்த பிரபா பூர மஞ்ச மானசா மந்த பிரபா அந்த புன்சிரிப்பு முகத்துல இருக்கவையானால் அந்த ஒழிக்கிறது அந்த கண்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த முகத்திலேயே ஒரு ஒளி உண்டாகும். ஒரு மனுஷனுடைய மனசு நிம்மதியா இருக்கு, அவன் இன்னொருவனுக்கு சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணத்துல இருக்கிறான். அப்படி பார்த்தா அந்த முகத்துல ஒரு ஒளி உண்டாகும். அந்த ஒளியில பரமேஸ்வரனை மயங்கிட்டான். மற்றது காணேக மானதா பரமேஸ்வரனுடைய மனசையே அது அப்படியே அதுக்குள்ள மொழி போகும்படி பண்ணிவிட்டா. இந்த முகம் எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கு அம்பாளுக்கு அந்த தெளிவான ஒரு முகம், மனசுல ஒரு சந்தோஷம் நிறைவு இருக்கு. எப்படி நாம தான் இப்படி சந்தோஷம் பண்ணிட்டு இருந்தாலும் இதனால குழந்தைகள் மேல ஒரு அபிமானம் இல்லையா? அப்படி அம்பாளுக்கு ஒரு முகத்துல ஒரு மந்தஹாசம். அந்த மந்தஹாசத்துல என்னென்ன இது சிரிப்புங்கிறது ஒரு கண்டேஜியஸ் டிசீஸ். ஒருத்தர் சிரிச்சுட்டே இருந்தா நம்ம போய் இங்க சீரியஸா இருக்க முடியாது. நாமளும் முகத்தை அப்படி சிரிப்போம். அதே மாதிரியே 4 பேர் சீரியஸா இருந்தா வச்சுங்களேன், அங்கே போய் நீங்க சிரிப்பு போயிட்டா அடிச்சுடுவோம். அப்ப என்ன அந்த சிரிப்புங்கிறது 4 பேர் எப்படி சௌக்கியமா இருக்கானோ அந்த இடத்துல நீங்க இருந்தாலும் உங்க மனசு சிரிப்போட இருக்கும், நிறைவோட இருக்கும். அதனாலதான் சப்தங்கம் ரொம்ப மனுஷனுக்கு எது வேணா சப்தங்கம் ரொம்ப. சப்தங்கள்லாம் எப்படி இருப்பா? உள்ளூர் ஆத்ம தத்துவான சிந்தனத்திலேயே இருப்பா. ஆத்ம தத்துவம் அனந்தமாக இருக்கு.
அனந்தமான ஸ்வரூபத்தை அடையறதுனால அவளுக்கு மனசுல ஒரு ஆனந்தம் உண்டு. அந்த ஆனந்தம் இருக்கிறவர்கள் பக்கத்துல நம்ம இருந்தாலும் நமக்கும் ஒரு ஆனந்தம். இப்படி ஜோத்ஸ்னாஜாலம் அம்பாள் திருக்கின்ற அந்த சிரிப்புல ஒரு ஒளி உண்டாகிறது. அந்த ஒளியை கண்டு சந்தோஷப்பட்டதான் சகோர பட்சிகள். அந்த சகோர பட்சிகளுடைய ஒரு ஆனந்தம் என்னன்னு, அது விடாம அம்பாளையே பார்த்து கொண்டே இருக்கு. பார்த்து கொண்டே இருக்கிறதுனால அந்த ஆனந்தம் அம்பாளுடைய முகத்துல வரக்கூடியதான ஒரு ஆனந்தம், அது அமிர்த ரசத்தை இருக்கிறது. அம்பாளுடைய சுரூபம் அமிர்த தேகத்தை உண்டு பண்றதுன்னு கீழே ஸ்லோகத்துல பார்த்திருக்கோம். சுதாதி பாட்டி பரிவிருதே அப்படிப்பட்டதான ஸ்லோகங்கள். ஆகையால் என்ன ஆச்சு, இப்படி இந்த அழகான ஒரு சுரூபம் இதை பார்த்து பார்த்து வேற என்னோட பார்க்கறது அவளுக்கு பிடிக்கல. அதனால ஜோத்ஸ்னாஜாலம் புரிச்சிருப்போட கூட இருக்கக்கூடியதான் உங்களுடைய முகத்தினுடைய ஒரு ஒளியை பார்த்து அதை குடித்து கொண்டிருக்கக்கூடியதான சகோதரப்பட்டிகளுக்கு ஆசி அதிர தந்தையா கஞ்சுஜரிமா. இது என்ன, எதுவும் கெட்ட சாப்பிட்டா கஷ்டம் தான். அது விட முடியல. அந்த அழகும் அதனால ஏற்படக்கூடியதான ஒரு சந்தோஷமும் அதை குடிச்சு குடிச்சு அது அதிகமா போயிடுது. அதிகமாக அமுதம் பெருகினாலும் அது விஷமாயிடும்னு சொல்றேன். இது என்ன ஆயிடுது, அந்த தூரம் அதிகமாக வருகின்றே இருக்கு. அது மறுபடியும் விடணும்னு தோணல இருக்கு சகோர பட்சிகளுக்கு. என்ன சுவாமி ஆச்சுன்னு அந்த சாப்பிட்டு அதுக்கு மாந்தியம் வந்த அதிகமா சாப்பிட்டா என்ன சாராகும், இது ஜீரணமாகும். கொஞ்சமா சாப்பிட்டா நீங்க பண்ண எட்டு உள்ள கல்வியிலே இருக்குன்னா பொருள் என்ன இருக்குன்னு அது என்ன ஆயிடுதுன்னா அது மாந்தியம் வந்தாச்சு. அதனால என்ன ஆயிடுதுன்னு அதுல அரோச்சகம். அரோச்சகம்னா என்ன, மனுஷாளுக்கு அதை மறுபடியும் பரகணும் எனக்கூடியதான எண்ணம் வரல. இந்த பௌர்ண மாசம்னு ஒரு யாகம். அந்த யாகத்துல என்ன இருக்க, அக்னே மத்தாகபாரம் நிறுவதே அப்படின்னு சொல்றது. முதல் அக்னிக்கு 8 கபாலங்களோட சம்ஸ்காரம் பண்ண புரோடாகத்தை கொடு அப்படின்னு. அடுத்ததாக அக்னி சோமாயோ துவாதகபாரம் நிறுவதே. அக்னி சோமானுக்கு மறுபடியும் என்னென்ன இந்த புரோடாகத்தை கொடுங்க. காலையே பிரெண்டு, மத்தியானம் பிரெண்டு, ராத்திரி பிரெண்டுன்னு எப்படி தெரிவிக்கும். காலையே ரொட்டி, மத்தியானம் சாப்பாடு, ராத்திரி வேணா வேற ஏதாவது அப்படின்னா இதை பரவாயில்ல. 3 வேலையும் அதே கொடுத்தேன்னு அவனுக்கு என்ன தகட்டி கொடுத்து. அதனால என்ன ஒண்ணும் பண்ண முடியல. அவளுக்கு கொடுத்தா அப்படியே வச்சுக்கிறேன், சாப்பிட மாட்டேங்கிறேன். என்ன பண்றதுன்னு வேறவே சொல்றது. ரூபாம் சுயா ஜமந்தராயஜதி விஷ்ணு ரூபாம் சுயட்டம் யோஜாமி ஸ்வாய பிரஜாபதி ரூபாம் சுயட்டம் யோஜாமி ஸ்வாய. முதல்லையும் புரோடாஜம், பின்னாலையும் புரோடாஜம். ரொட்டி 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 எப்பவும் கொடுத்துட்டே இருந்தேன்னா என்ன சார், நடுவில் என்ன நெய்யல ஓம் பண்ணணும். அதுக்கு மந்திரம் சொல்றது என்ன, மந்திரம் தான் ஒண்ணும் வேண்டாம், வாய மூட்டு வெறுவன ஓம் பண்ண. அப்ப என்ன, அதையே மறுபடியும் பழகினா அது போர் அடிக்கிறதுன்னு சொல்ற மாதிரியா. வேண்டாம் சார், அது மந்தமா போயிடுதுன்னு அதை உட்கொள்ளணும் எனக்கூடியதான ஆசை குறைஞ்சு போச்சு. ரொம்ப நன்னத்தான் இருக்குன்னு வீட்டுக்கு நவராத்திரியில பண்ணீங்கன்னா அதுக்காக நவராத்திரி வர வச்சுக்கிறோம். அப்பாய் மட்டும் காப்பிக்கல ஆகாரத்துலதான் இது வேணா அது வேணா அப்படின்னு ரகரகமா பண்ணணும்ட்டு. அப்ப என்ன அதையே சாப்பிட்டு இருந்தவங்க ஏன்னா அது சமப்படுறது. அதே மாதிரியே இந்த சகோர பட்சிகளுக்கு அம்பாளுடைய முகத்தில் இருக்கக்கூடியதான அமிர்தமான ஒரு சொரூபத்தை பார்த்து பார்த்து கட்டி போச்சு. அதனால என்ன பண்ணிதுன்னா இந்த கஸ்தூரி விரக்திய ஆமரே அபிலாஷான்னு வரும். இந்த கஸ்தூரம் அது இருக்கு பத்தில, அந்த கஸ்தூரத்தை அது வேற நல்ல ஊற வச்சு தேன்ல போட்டு நம்ம ஆயுர்வேதம் அது அழகா நல்ல குவாலிட்டி கிடைச்சி வரும். நல்ல நெய்ல தேன்ல ஊற வச்சு
அம்பாளுக்கு நிவேதனம் பண்ணி அதை சாப்பிட்டுட்டே வந்தான். சுகர் இருக்குங்கிற அது அப்புறம். ஆனா அதையே நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆச்சுன்னு அவனுக்கு வைராக்கியம் வந்து அதுல ஒரு பிடித்தம் இல்லை, போராட்டி போயிடுச்சு. அது போல சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணாங்க, யாரோ கொஞ்சம் மாங்காய் கொண்டு வந்து இங்க விட்டான், ஒரு துண்டை கட் பண்ணி வரணும், அது பிடிக்கிறது. இருந்தாலும் என்னன்னா நம்ம இது திணிப்பா இருக்கு, கொஞ்சம் இதை சாப்பிட்டு அப்புறம் இன்னும் 2 கட்டணம் பின்னாடி சாப்பிடலாம் அப்படிங்கிறான். அதையே சாப்பிட்டு கொண்டு இருக்கிறவனுக்கு எப்படி புளிப்பு தேவையா இருக்கோ அதே போல இந்த தகவல் பட்டைகள்னா அம்பாளுடைய வதனாத விதத்துல ஏற்படக்கூடியதான ஒரு ஆனந்தமான அமுதத்தை பெருக்கி அவளுக்கு இதுல ஒரு முகமானது சிவந்து மாந்திய தோஷம் வந்த பிறகு என்ன பண்ணினாலாம், அதர்த்தே சீதாந்தோர் அவர்தலஹரி மாமலரத்தைய இந்த சந்திரனுடைய பௌர்ணமி சந்திரனுடைய நிலை இருக்கிற அதை மரக தொடங்கினாலாம். ஏன்னா தகவல பண்டைகள் பௌர்ணமி எண்ணிக்கு சந்திரனுடைய நிலையில வந்து நிற்கும் அப்படி, அது ஒரு பிரதீதி. அதே விதமாக அந்த நிற்கிறதா ஏன்னா அது அமலருக்கையா இது முடிப்பா இருக்கு. அம்பாளுடைய முகச்சந்திரன் எப்படி இருந்தது, அமுதத்தை கொடுக்கக்கூடியதான ஆனந்தமான ஒரு ஸ்வரூபம் இருக்குது. ஆனா சந்திரன் எப்படி இருக்காருன்னா அது குடிக்க இருக்கிற குடிக்கிறது அந்த நிலை. அதே அதனாலதான் ஒவ்வொரு நாளும் பகல்ல வேற எங்கேயோ போறது, ராத்திரி சந்திரன் இருக்கப்பதான் வருது. இந்த தகவல பண்டிகைகள் சந்திரன் இருக்கும் பொழுது அதுக்கு என்ன நிலை வருகிறது, ஏன் சார் ராத்திரியே வருது பகலே வரல அப்படின்னு கேட்டேன்னா பகல் ஆனந்தமாக அம்பாளுடைய அமிர்த ரசத்தை பெறுகின்றிருக்கு. அங்கே தகட்டி போய் வேற வழி இல்லையே. நீங்க பிரஜம் காஞ்சி கதியா, தமிழ்ல கஞ்சிங்கிற ஒன்றும் அந்த கஞ்சிங்கிறது எவ்வளவு வஸ்து நீங்க சொல்றது பட்சல கஞ்சி கதியா, இது கஞ்சி அதையாவது வருவோம். என்ன உடம்பு சரியா என்னப்ப சாப்பிடுறது, கஞ்சி எப்ப சாப்பிடுவேன், உடம்பு சௌக்கியம் ஆனதுனால காஃபி சாப்பிடுவேன் இல்லையா. கஞ்சி எப்ப சாப்பிடுறேன், என்னைக்காவது இந்த ருத்ரங்கள்லாம் பாராயணம் பண்ணணும், கொஞ்சம் லேட் ஆகும், பசிக்கு நடுவுல என்ன பண்றது, கொஞ்சம் கஞ்சி என்ன கஞ்சி சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரி கணக்கு இல்லையா, அத்தியாயம்னு. ஏன்னா சாப்பிட்றதுக்கு அது கொஞ்சம் எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, பல்ல அதை கடிச்சு அதை பண்ணி இது பண்ணி போயிட்டு நின்று சாப்பிடணும். அது ஒண்ணும் இல்லாம அப்படியே கஞ்சி உள்ள தள்ளுறான், ஓட்டு கஞ்சியா அது வேற அப்படியே பலமா உள்ள போறது. இவன் ஒரு கொஞ்சமும் ஸ்பெண்ட் பண்றது இல்லை. ஆனா இது என்னடா ஒரு கஞ்சின்னு வேற சொல்றது, எப்ப இது. ஆனா வசதா என்னன்னா பழைய நாள்ல கஞ்சின்னா என்னன்னா அது புளிச்சு இருக்கும், அந்த புளிச்சதான கஞ்சியே சாப்பிடலாம். அதே போல பழஞ்சாதம் இருக்கும் இல்லையா, அதுல இருக்கக்கூடியதான தீர்த்தம் இருக்கு, அதை கொடுப்பா குழந்தைகளுக்கு. ஏன்னா அதை கொடுத்தா ஒரு 11 மணி வரைக்கும் திருமணம் இருக்கும், அவன் பாட்டுக்கு வேதாத்தியனம் பண்ணலாம் அப்படின்னு வச்சிருப்பான். அது மாதிரி இது கஞ்சியும் நினைச்சுண்டு புளிச்ச ஜலமும் நினைச்சுண்டு இது சாப்பிடுறதா அது. நல்லா இருக்கு. ஆனா இது ஒரு சுத்தம் அடங்கியிருக்கு. அப்படின்னு இந்த ஜீவன் முக்தனா இருக்கிறவன் சம்யமி, குணங்களை அடக்கினவன், அவனுக்குதான் சம்யமி. இது பைபோர் அடக்கினவன் இல்ல, அவனுக்கு யோகின்னு பேரு. அது பிரிந்து ஒரு நாள் வெளியில வந்துடும். இவன் எப்படின்னா இவன் ஞானம் வந்து அதுக்கப்புறம் தானா அடங்கி வருது. அப்படி இருக்கிறவனும் எப்பொழுதுமே ஆத்ம தர்மத்தையே உள்ளூர பார்த்து கொண்டிருக்கிறவன் ஒரு நாளைக்கு வெளியில வந்த பொழுதும் இந்த சம்சாரத்தை பார்க்கிறானா பிரம்மஸ்வரூபமா, சோபாதிகமான இந்த சம்சாரத்தை பிரம்மஸ்வரூபமா பார்க்கிறான். எதா எதா நிச்சரதி, எப்பொழுது மனசு வெளியில வருதோ அப்பப்ப ஆத்மன்யே மறுபடியும் உள்ள கொண்டு வரான்னு சொன்னா பார்த்தல. அதே மாதிரி இந்த சகோர பட்சிகள் எப்படி அம்பாளுடைய திருமுகத்தை பார்த்து திகட்டி இந்த பௌர்ணமி சந்திரனை பார்க்கிற மாதிரி இருக்கோ, இது எப்படி சிவன் முக்தானா இருக்கிறவா சர்வதா சர்வகாலமா ஆத்ம தத்துவத்தையே அறிந்து கொண்டு அதிலேயே ரமித்துக் கொண்டிருக்கிறவா சமாதியிலிருந்து இறங்கி வந்த பொழுது மிக வீட்டு நிலையை பெறும் பொழுது அவன் என்ன பண்ணிட்டு இருக்காளாம், இந்த உலகத்தையும் சில துணைகளை பார்க்கிறான். அதையும் பார்க்காததான நிலை ஒண்ணு உண்டு, அது வரிஷ்டம்னு ஒரு நிலை.
அதான் வித்வத் வரிஷ்டா அப்படிங்கிறது கொண்டு போகுது. அந்த வரிஷ்டனான நிலை வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா, அதுக்கு முன்னால இருக்கிற நிலையை நமக்கு இருந்துட்டு இருக்கா. உபாசனா மார்க்கத்திலையும் அந்த ஆத்ம தத்துவத்தை சொல்றதுக்கு வேண்டியதான திருஷ்டாந்தங்களை கொடுத்து எழுதுறாங்க. சமவதனச்சந்திரஸ்யவிததாம் கதோராணாம் ஆசீத் அதிரதயாகன் சுஜரிமா அதஸ்தே சீதாந்தோ ரௌதலஹரீமாத்ம ஆம்லருஜயா விமஸ்தி பிரச்சந்தம் விஜினிதி விருஷம் காஞ்சி கதியா. இந்த காஞ்சி கதியாங்கிறது குடித்ததான கஞ்சிக்கு காஞ்சி இருக்கு. இந்த கஞ்சிங்கிறது தமிழ் பதம் இல்ல. தமிழ் பதம் இல்லைன்னா சம்ஸ்கிருதத்திலையும் இருக்குன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்திலையும் இருக்கு, தமிழ்லையும் நமக்கு இந்த காஞ்சி கஞ்சின்னு சொல்ற பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அங்கிருந்து வந்திருக்காங்க. ஜலம் அங்கிருந்து வந்தது. இந்த கஞ்சிங்கிறது ஜலமா இருக்கணும். கஞ்சி சொல்லி இட்லி மாதிரி வச்சாலும் அது கஞ்சின்னு சொல்லுடா. கஞ்சின்னு எப்படி இருக்கணும், அது குடிக்கிற மாதிரி இருக்கணும். அதஸ்தே அப்படின்னு விசேஷமாக நமக்கு வாழ்க்கையில ஒரு இக்கட்டான ஒரு சந்தர்ப்பமும் பிடிக்காத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டாலும் அந்த சூழ்நிலையில் நமக்கு நல்லதை பண்ணணும், நமக்கு சேமத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. அப்படின்னா வாழ்க்கையில வரக்கூடியதான எல்லா சந்தர்ப்பங்களும் நமக்கு நன்மையே கொடுக்கணும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவா. நைவேத்தியம் தேங்காய், ஏன்னா அதுதானே உடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அதுக்கு நமக்கு நல்லதானே கொடுக்கறது. திராட்சை பழமும் இந்த வாழைப்பழமும் இருக்கிறதுல இது கொஞ்சம் வித்தியாசம். திராட்சையானது வாயில போட்டுட்டா அப்படியே உருகி உள்ள போயிடும். வாழைப்பழத்தை தோலை கழித்து மென்ன பழம் அப்படியே உள்ள இறங்கக்கூடாது. வாழைப்பழம் அது நல்லா மென்னு சாப்பிடும். அது அவ்வளவு கஷ்டம் இல்லை பழமா இருந்த. ஆனா இந்த தேங்காய் இருக்கு பார்த்தீங்கன்னா இதை உடைச்சு அது மேல இருக்கிற ஓடை எடுத்து பண்ணி அதுக்குள்ள இருக்கிற வெள்ளையா இருக்கிற பாகத்தை எடுத்து அதுக்கு பின்னால ஒட்டிட்டு இருக்கக்கூடியதான கருப்பான ஒரு பாகத்தை இந்த பிரபனா இருக்கிற பாகம் அதையும் எடுத்து தீவி தள்ளி அதுக்கு அதை வாயில போட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வாயில போட்டுட்டு அதுக்கெல்லாம் மீண்டே இருக்கேன் சார். ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் தான் கொஞ்சம் கொஞ்சமா லாஸ்ட்ல பக்கம் வருது. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் வருது. ஆனா அந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கறதுக்காகத்தான். ஒவ்வொரு கட்டத்திலையும் மனுஷன் தெரிஞ்சுக்கணும். மனுஷனுக்கு என்ன கொடுக்கறது, சக்தி கொடுக்கறது, பொறுத்து கொள்ளக்கூடியதான சக்தியை கொடுக்கறது. அதுக்கு மேல இவனுக்கு வைராக்கியத்தை உண்டு. அந்த வைராக்கியமானது பாசிட்டிவா இருக்கணும். நான் தூக்கு போட்டுக்கிறேன் அப்படிங்கிற வைராக்கியமா இருக்கக்கூடாது. அது எப்படி இருக்கலாம், எப்ப இது சரியா இல்லையோ நமக்கு பகவான் நல்லது வச்சுட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் எனக்கு வரணும். அது வந்தா நிச்சயமாக சக்தி பறிச்சதா சக்கரனையை நிற்கிறமேனா வாழ்க்கையில கட்டம் வந்தா அடுத்ததான் நல்லது வரும். அந்த நல்லது வரும்போது கர்வம் வராம பார்த்துக்கணும். ஆனா இந்த கஷ்டமானது நமக்கு சரியான ஒரு நிலை மனதுக்கு கொடுக்கணும். அது கொடுக்கறதுக்கு இந்த ஸ்லோகம் விசேஷமாக சொல்லப்பட்டது.